உங்கள் ஆரோக்கியத்தில் எங்கள் அக்கறை. நம்ம கமெண்ட்ல ஒரு தங்கச்சி கேட்டு இருந்தது, சார் நான் இந்த மாதிரி நர்சிங் படிக்கிறேன், நான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா போடுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்காக எல்லா வல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லிட்டு. பட் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்னா என்ன, இது எதனால வருது, இதுக்கு நம்ம எப்படி இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரிசர்ச் ஒன்று செஞ்சாங்க. எப்பவுமே நம்ம உடம்புல ஒரு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த மெடிசன் நம்ம உடம்புக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரேட்டை வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா, ஒரு உடம்பு சரியில்லாத ரேட்டை எடுத்து தண்ணியில விட்டாங்க. அந்த தண்ணியில விட்ட உடனே அது எவ்வளவு நேரம் நீந்தது, அது எவ்வளவு நேரம் வரையும் சஸ்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ரேட்டு உடம்பு ஃபுல்லா டயர்ட் ஆகி அதோட எனர்ஜி ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு சாவர விளிம்புக்கு போறப்ப அந்த ரேட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கான ரிலாக்ஸேஷனு கம்ப்ளீட்டா அதை ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதுக்கு மெடிசன்லாம் கொடுத்து பக்காவா ரெடி பண்ணி வச்சாங்க. 24 hours கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு திருப்பி அந்த ரேட்டை அதே தண்ணியில விட்டாங்க. விடுறப்ப அந்த ரேட்டு கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேல சஸ்டைன் ஆச்சான். முதல்ல ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் அதனால உயிர் வாழ முடிஞ்ச ரேட்டு. அதே ரேட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு அதை விடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 நாள் கிட்டத்தட்ட இட்ஸ் ஆல்மோஸ்ட் 36 to 40 ஹவர்ஸ்க்கு மேல அது சஸ்டைன் ஆக முடிஞ்சது. இதனால என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல எந்த நோய் இருந்தாலுமே உங்களுக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுக்குள்ள இருக்கிற நோயை நம்ம வெல்லலாம். இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள போலாம் வாங்க. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மேபி பை பர்த் ஆகும், அதாவது ஜெனட்டிக்கா உடம்பு பாரம்பரியமா அவங்க அப்பா அம்மாக்கு இருந்து அதுக்கப்புறம் இது அஃபெக்ட் ஆகுது ஒரு விதம். இதை தவிர இன்ஃபெக்ஷன் மூலமா இது அஃபெக்ட் ஆகலாம். அஃபெக்ட் ஆகுச்சு அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வரையும் டிராவல் ஆகி உள்ள ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல போய் அப்புறம் அங்க இருக்கிற நரம்பு மண்டலங்களை இது பாதிக்கும். இதுதான் இதோட வே ஆஃப் அஃபெக்ட். இது அஃபெக்ட்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன பண்ணா 2 நர்வ்ஸ் இருக்கு. பெரிஃபெரல் நர்வ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். இந்த பெரிஃபெரல் நர்வ் சிஸ்டம்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்ஸ் தான் பெரிஃபெரல் நர்வ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் மெயின் EB கனெக்ஷன் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதுதான் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். இந்த நோய் அந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை தாக்கும் டைரக்டா. சோ அதனால இதோட வெளிப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது நான் சொல்றேன், நீங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு ஊதவத்தி பேக் எடுத்துங்க. அந்த ஊதவத்தி பேக் எடுத்தீங்கன்னா அதுல பஞ்ச் ஆஃப் ஊதவத்தி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு ஊதவத்தி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஊதவத்தி. கரெக்டா? இந்த மாதிரி நர்வ்ஸ்ல பஞ்சஸா இருக்கும். அதுல இருந்து ஒரு நர்வ் உருமுனீங்கன்னா அது மேல ஒரு ஷீட் கவர் ஆயிருக்கும். அந்த ஷீட் பேர் தான் மைலின் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த ஊதவத்தில கருப்பா மேல ஒன்னு சுத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு இந்த நர்வ் கம்பேர் பண்ணீங்கன்னா மைலின் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த நோய் அந்த மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணும், டேமேஜ் பண்ணும். இந்த டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இட்ஸ் a connection between brain and spinal cord. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னா, பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷன் பிட்வீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த நர்வ்ஸை போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னென்ன வகையில எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் 4 வகைப்படுதுங்க. ஒன்னு ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், பிரைமரி ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், செகண்டரி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், fourth progressive relapsing multiple sclerosis. இந்த 4 வகையிலுமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, relapsing remitting multiple sclerosis 85% இதுல தாங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி அஃபெக்ட் ஆகுது இந்த நர்வ் ஷீட் அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகும், திருப்பி அஃபெக்ட் ஆகும். நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப திருப்பி குறையும், திருப்பி கூடும், திருப்பி குறையும், கூடும். இதுதான் relapsing remitting multiple sclerosis சொல்றாங்க. இதுல தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது எதனால வருது? காசஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் 4 விதத்தினால இது வர ஆரம்பிக்குதுங்க. ஒன்னு ஜெனடிக், பரம்பரையா அவங்க உடம்புல இருந்து உங்க அப்பா அம்மாக்கு இருந்து அப்புறம் இது அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது இன்ஃபெக்ஷியஸ் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஏதோ ஒரு ரீசனால வைரல் இன்ஃபெக்ஷன் உள்ள போயிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஸ்பைனல் கார்டு உள்ள போயிட்டு அப்புறம் இது அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டமின் டெஃபிஷியன்சி ஏன், அது எப்படின்றது நான் அது லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை நேச்சுரலாவே ஒரு உடம்புல டிசீஸா கன்வெர்ட் ஆகி அது உடம்புல இருந்து அப்புறம் இந்த நர்வ் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணும். ஹை ரிஸ்க் ஆஃப் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேட் ரொம்ப ஹை ரிஸ்க், கோல்டு கிளைமேட்ல வெரி மைனஸ்ல இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு இது அஃபெக்ட் ஆகலாம்னு சொல்றாங்க. இதுல நான் விட்டமின் டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். அப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின் டி இருக்கு இல்லையா, இட் ப்ரொடெக்ட்ஸ் தி நர்வ் ஃப்ரம் டேமேஜ், இல்லனா டேமேஜ் ஆனதை ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டி பெருசா ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இட்ஸ் ரெகுலேட்ஸ் தி இம்யூன் ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷன் செல். ஸோ உங்க இம்யூன் ஃபங்க்ஷன் செல்லோட இருக்கு இல்லையா, இதை ரெகுலேட் பண்ணுது விட்டமின் டி. ஸோ இது ரெகுலேஷனோட கம்மி ஆச்சுனாலோ அப்போ ஈஸியா உங்க ஆட்டோமின் டிசீஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும் பெருசா. இதை தவிர விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்க என்ன ஆகும்னா, ஏதோ ரீசனால உங்களுக்கு நர்வ்ல டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த டேமேஜோட இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகி இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை உள்ள விடாம பாத்துக்கணும் அப்படின்னா உடம்புல விட்டமின் டி எப்பவுமே அபோவ் 30 லெவலுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ அடுத்தது நம்ம இது வந்தா இதோட சிம்டம் எப்படி எல்லாம் இருக்கும் வாங்க பார்ப்போம். சோ இப்போ நான் சொல்ற சிம்டம் எல்லாம் மொத்தமா ஒண்ணா தெரியாது, 1-2 இருக்கலாம், ஒரு 5-6 இருக்கலாம், டிபெண்ட். அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, எந்தெந்த நர்வ் ஷீட்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு பொறுத்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா ஷீசஸ்னா உடம்பு நடுக்கும், அப்படியே ஒரு மாதிரி வந்து நடுங்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நர்வோட இம்பல்ஸ் வந்து கட் ஆகிறதுனால மோட்டாரோட இம்பாக்ட் மசில் ஜாஸ்தியா இருக்கும், ஃபயரிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த ஷீசஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீச் டிஃபிகல்டிஸ். இப்போ நான் பேசுறேன் இல்லையா, இந்த நரம்பு மண்டலத்தை அது பாதிச்சது அப்படின்னா பேச்சு வந்து சரியா வராது, குழம்பி பேசுவாங்க. இது ஒண்ணு. தேர்டு, எமோஷனல் சேஞ்சஸ். டிப்ரெஷன் ஆகலாம், இல்ல எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ற நர்வஸ் சிஸ்டத்தை இது அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாடர் அண்ட் பவுல் டிஸ்ஃபங்க்ஷன். அது பிளாடர் அண்ட் பவுல்னா அந்த யூரின் போறதுலயோ மோஷன் போறதுலயோ அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகலாம், யூரின் போய்கிட்டே இருக்கலாம், இல்ல யூரின் போகாம பிளாடர் அப்படியே ஃபில்ட் ஆகி நிக்கலாம். டிபெண்ட்ஸ் உங்க நர்வ் எந்த இடத்துல அது டேமேஜ் ஆகுது அந்த சப்ளைலயோ அதுக்கேற்ற மாதிரி இது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் டிஃபிகல்டிஸ் சொல்லுவாங்க. இப்படி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹையர் சென்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அப்ப பிரெயின்ல இருந்து இது கனெக்ட் ஆகுதுன்னா உங்களோட மெமரி பவர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் போயிடும், ஏதோ செஞ்சனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல போக்கஸ்டா உட்காந்து அவங்களால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிம்டம். இதுல இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெட்டிக் ஆகும் உடம்பு. என்ன ஆகும்னா நீங்க சின்ன வேலை செஞ்சா கூட உடம்பு டயர்ட் ஆயிடும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இது கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். நீங்க ஒரு இடத்துல இப்படி ஸ்டெடியா நிக்க முடியாது, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பீங்க. செகண்ட், கோஆர்டினேஷன். இந்த கோஆர்டினேஷன் ஒரு பொருளை போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை இப்படி வச்சிருவீங்க, இங்க வைக்கிறதுக்கு பதிலா இங்க வச்சிருவீங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொன்னதால இந்த பிரெயின் ஏரியாவில் அஃபெக்ட் ஆனதுனால மெயின் சப்ளைல பாதி கட் ஆச்சுன்னா நீங்க பாதி வேலை தான் செய்வீங்க. அதுதான் எக்ஸாம்பிளா இங்க வைக்கிறதுக்கு பதிலா இங்க வைக்கிறீங்க, கோஆர்டினேஷன் அஃபெக்ட் ஆகும். இதுக்கு அடுத்தது என்ன ஆகலாம்னு பாத்தீங்கன்னா வீக்னஸ் அண்ட் நம்னஸ். வீக்னஸ்னா என்னன்னா மசில் வந்து தொலை ஆயிடும், ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்காது. நர்வ் சப்ளை கட் ஆகிறதுனால மசிலுக்கு ரிப்பீட்டட் ஆக்டிவேட் இருக்காது. ஆக்டிவேஷன் இல்லாதனால மசிலோட அதோட கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மசில் வீக்னஸ்ல போகும். அதுக்கப்புறம் அது நரம்பு மண்டலத்துல தாக்குறதுனால நம்னஸ் வர ஆரம்பிக்கும், உடம்பெல்லாம் மறுத்து போகுது, ஒரு மாதிரி ஜிலுன்னு இருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. லாஸ்டா இது பெருசா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஷன்னா கம்ப்ளீட்டா பார்வை போறது ரொம்ப ரேர் தான், பட் டபுள் விஷனா தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு இது போறது தெரியல, ஒரு பக்கம் தெரியுது ஒரு பக்கம் தெரியுது, எல்லாம் ரெண்டா தெரியுது, இங்க நிக்கிறவங்க எனக்கு ரெண்டா தெரியுறாங்க. இது என்னன்னா உங்க ஐயோட நர்வ்ஸ் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்றதுனால இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் சிம்டம். இதெல்லாம் சிம்டமா சொல்லிட்டீங்க. இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இவங்களுக்கு இது இருக்கா இல்லையா? எஸ். அடுத்தது டயக்னோசிஸ். இந்த நோய் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். உங்க டாக்டர் உங்களை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த மசில் அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் சிம்டம்ல சொன்னேன் இல்லையா, கோஆர்டினேஷன் போயிருக்கு, வீக்னஸ் போயிருக்கு, இதெல்லாம் உங்க டாக்டர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணுவாங்க. இது டாக்டர்னால மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்தது எம்ஆர்ஐ போவாங்க. எம்ஆர்ஐல வந்து 1.5 டெஸ்லால அப்படி எடுத்தாங்கன்னா ஆவரேஜா இதுதான் இந்த நோயின்னு தெரிஞ்சிடும். இதே ஒரு ஹை லெவல் ஆஃப் எம்ஆர்ஐ 3 டெஸ்லால போனீங்கன்னா இந்த எம்ஆர்ஐ துல்லியமா எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கு பிரெயின்லன்றது காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சப்போஸ் டயக்னோஸ் போறீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட அதை பத்தி கன்சல்ட் பண்ணிட்டு நான் 3 டெஸ்ட்ல நான் இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கு, நான் எடுக்கிற சென்டர்ல இருக்குன்னா தாராளமா அந்த எம்ஆர்ஐ போனீங்கன்னா துல்லியமா அஃபெக்ட் ஆற பிரெயின்ல துல்லியமா அஃபெக்ட் ஆற ஏரியாவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது எவோக்டு பொட்டன்ஷியல் டெஸ்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல உங்க பிரெயினும் நர்வ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது வந்து மானிட்டர் பண்றப்ப எவ்வளவு எந்த அளவுக்கு போகுது, இம்பல்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்ற கண்டுபிடிதான் இபி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நரம்பு மண்டலம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இது. நெக்ஸ்ட் இதுல எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா சிஎஸ்எஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா இந்த ஸ்பைனல் கார்டு உள்ள போயிட்டு அது உள்ள இருக்கிற மண்டலத்தை அஃபெக்ட், இது அஃபெக்ட் ஆகுதுனாலே உள்ள இருக்கிற அந்த சிஎஸ்எஃப் உள்ள எல்லாம் கலந்துட்டு அப்புறம் தான் அந்த போய் இது தாக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்க சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட வெளியே எடுத்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி வைரஸ் இது உள்ள போயிருக்கு, இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரி மெடிசன் கொடுக்கலாம்ன்றது உங்க டாக்டர் அப்புறம் டிசிஷன் எடுப்பாங்க இந்த சிஎஸ்எஃப் ஸ்பைனலோட ரிப்போர்ட்டை வச்சு. அடுத்தது பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டை வச்சு என்டையர் அனலைசிஸ் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுவாங்க, சிபிசின்னு சொல்லுவாங்க. இந்த அனலைஸ் பண்றப்ப உங்க டபிள்யூபிசி எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசனை மாத்தி எதுல குறைஞ்சிருக்கு எதுல ஏறி இருக்கு அதை டேப் பண்றதுக்கு உங்க டாக்டர் இண்டிவிஜுவலா மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த
டயக்னோஸ் பண்றாங்க. இது வந்து டயக்னோஸ்டிக் மெத்தட் ஃபார் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். எஸ், நம்ம ட்ரீட்மெண்ட்குள்ள வந்தாச்சு. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? இல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கா? எஸ், ஆஃப் கோர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்க தானே செய்யும். டிசீஸ்ட் மாடிஃபைட் தெரப்பி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல அமேசிங்கான ரிசல்ட் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், உங்களை பார்க்குற பெரிய டாக்டர், அதுக்கப்புறம் பிசியோதெரபி டாக்டர், அதுக்கப்புறம் நர்ஸ் டீம், இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கைட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசீஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு, இது பிரெயினை போய் தாக்கி இருக்கு, ஸோ பிரெயினை தாக்கிறதுக்கு நான் இந்த மெடிசன் கொடுக்க போறேன், இந்த டைம்ல எடுக்கணும், இவ்வளவு டோஸ் கொடுக்க போறேன், இந்த மாதிரி வைரஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி மெடிசன் எடுக்கணும். அடுத்தது டீம் ஆஃப் பிசியோதெரபி டாக்டர்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரெயின்ல அஃபெக்ட் ஆனதுனால இந்தந்த எக்ஸசைஸ் கொடுக்க போறேன், இந்தந்த மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் நல்லா இருக்கு, கோஆர்டினேஷன் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கு, அப்ப நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க கோஆர்டினேஷன்ல. என்னோட டபுள் விஷன் தெரியுது, இது கூட சேர்த்து நான் மெடிசனும் எடுத்து ஐ எக்ஸசைஸும் பண்ணணும். மசில் வீக் ஆயிருக்கு, இது கூட சேர்த்து ப்ரோக்ரசிவ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இதுதான் மாடிஃபைட் டிசீஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இதுல நீங்க அமேசிங்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். அடுத்தது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பை ஸ்பெசிபிக் டாக்டர்ஸ். இப்போ நான் இவ்வளவு சிம்டம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே எல்லாரையும் தாக்க போறது கிடையாது. ஏதோ ஒரு ஏரியால அந்த நர்வ் அஃபெக்ட் ஆகி அந்த சிம்டம் மட்டும் காட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எல்லா சிம்டத்துக்கும் எல்லாத்துக்கும் மெடிசன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் நர்வ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, மோட்டார் நர்வ் அப்படின்னா, அப்ப மூவ்மெண்ட் மட்டும் கம்மியா இருக்கும், கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும், பேலன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப நான் கொடுக்க வேண்டியது இருக்கு மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான். மோட்டார் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கான மெடிசன் டாக்டர்ஸும், மோட்டார் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்றதுக்கு அதுக்கான பிசிக்கல் தெரப்பி டாக்டர்ஸும் இதை கொடுத்தாங்க அப்படின்னா இதுல இருந்து இதோட இதுவை குறைக்க முடியும். அடுத்தது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சோ இந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி உங்களையும் உங்க உடம்பையும் மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபா மாத்திக்கணும். பெருசா எதுலயும் டென்ஷனா ஈடு பண்ணிக்காம ஜாலியா கேரி ஓவர் பண்றது. செகண்ட், டயட் பெரிய லெவல்ல நீங்க வச்சுக்கணும். எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு பேட்டர்ன் ஆஃப் டயட் கொடுக்குறேன், இருந்தாலுமே கூட அந்த பேட்டர்ன் ஆஃப் டயட்ல அந்த டயட் எதெல்லாம் உடம்புக்கு சூட் ஆகுது இதை நீங்க அனலைஸ் பண்ணி அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பரா இது செட் ஆகும். எண்ட் இது பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த ட்ரீட்மெண்ட்ல ஆட் ஆகுது ரீஹாபிலிட்டேஷன், பெர்ஃபெக்ட் எக்ஸசைஸ். இது இருந்தா மட்டும்தான் உங்களை இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர முடியும். நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டு நாளைக்கு சரியாகிற பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா குறைஞ்சது 3 to 6 மாசம் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் வெளியே லைட்டா தெரியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நீங்க உங்களோட உடம்ப நீங்க கம்ப்ளீட்டா கிரகிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப கரெக்டான ட்ரீட்மெண்ட், கரெக்டான எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்த டாக்டர் அவரு நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம், அடுத்தது என்னென்ன பண்ணோம், சார் எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் வலி கூடுச்சு, அப்ப கொஞ்சம் மாடிஃபைடா கொடுங்க. சோ மாடிஃபைட் எக்ஸசைஸ் கொடுத்து, சார் இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப எனக்கு இதுல மூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுச்சு, அப்ப அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் கொடுங்க. அப்போ அவங்க அதை அனலைஸ் பண்ணி கொடுக்க ஓவர் த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர வாய்ப்பு இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, ராட் ஸ்டோரி தான். இதுல நீங்க மனசுல வச்சுட்டு இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்றத பாருங்க.